தமிழ்நாட்டுல ஆன்மீகம் பேசுறது குற்றமா? மாணவர்கள் மத்தியில இந்து ஆன்மீகம் குழந்தைகளுக்கு கற்பிக்க கூடாதா? அதுக்கு ஏதாவது பள்ளி கல்வித்துறையில தடை இருக்குதா? இப்ப பள்ளிகள்ல ஆன்மீகம் பேசலாமா வேண்டாமா? இது பற்றி அரசு முடிவெடுக்க வேண்டும். நம்முடைய இந்து சமயத்தை பத்தி, சிவபெருமான பத்தி, முருகப்பெருமான பத்தி, கந்தசஷ்டி கவசத்தை பத்தி எவ்வளவு கேவலமா இழிவுபடுத்தி பேசினாங்க. அவங்க மேல எல்லாம் உடனே நடவடிக்கை எடுத்துட்டீங்களா? இந்த மகாவிஷ்ணு மட்டும் என்ன போதைப் பொருள் கடத்திட்டு வந்தாரா? 250 போலீசார போட்டு கைது பண்ணிருக்கீங்களே. யூடியூப் ரூட்டர்ஸ் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? விஜய் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? என்னங்க இவ்வளவு பெரிய குற்றமா? உடனே கைதா? பள்ளி வளாகத்துல மாணவர்கள் மத்தியில கிறிஸ்தவர்கள் பேசுனது இல்ல பாவ புண்ணியம், ஏ பாவிகளே மனம் திரும்புங்கள், கிறிஸ்தவர்கள் பேசுனதே இல்லையா? பள்ளி வளாகத்துல நடவடிக்கை எடுக்கவே இல்லையா? நீங்க திறனாளிகள் கொடுத்த புகாரின் பேர்ல நாங்க வழக்கு போட்டிருக்கோங்கிறாங்க. அதனால இங்க என்ன நடந்தது என்பதை நேரிலே ஆய்வு செய்ய வேண்டும். ஏனென்றால் தமிழகத்திலே கிறிஸ்தவர்களுடைய ஆன்மீகம் பேசுவதற்கு அரசு பள்ளிகளிலே இடம் உண்டு. அரசு உதவி பெறும் பள்ளிகள், கிறிஸ்தவ பள்ளிகளிலே நேரடியாக பைபிள் போதனை செய்யப்படுகிறது. இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளிலே, அரசு உதவி பெறக்கூடிய இஸ்லாமிய பள்ளிகளிலே அவர்களுக்கு அவர்களுடைய மதத்தை பற்றி போதிக்கிறதுக்கு எல்லா விதமான சுதந்திரம், அனுமதி உண்டு. ஆனால் அரசு பள்ளிகளிலே இந்து ஆன்மீகம் பேசக்கூடாது என்று சொல்வது எந்த வகையிலும் நியாயம் அல்ல. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர் கொடுத்திருக்கின்ற விளக்கத்திலே எங்க ஏரியால எங்க ஆசிரியர்களை எதிர்த்து பேசிவிட்டார், ஆகவே நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம், இது சம்பந்தமாக நாங்கள் விசாரித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது எங்கள் கைகளிலே இருந்து இந்த பிரச்சனை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள், காவல்துறை இவர்கள் கைகளுக்கு சென்று விட்டது. விசாரணை முடிந்த பிறகு நாங்கள் அதற்கு தகுந்தபடி முடிவுகளை எடுப்போம் என்று சொல்லி இருக்கிறார். தமிழ்நாட்டில் ஆன்மீகம் பேசுறது குற்றமா? மாணவர்கள் மத்தியில ஏற்கனவே நீதி போதனை வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. சமீப காலமாக இந்த நீதி போதனை வகுப்புகள் நடைபெறுவதில்லை. எனவே நாங்கள் என்ன கருதுகிறோம் என்று சொன்னால், இந்த விஷயம் இந்து ஆன்மீகம் குழந்தைகளுக்கு கற்பிக்க கூடாதா? அதுக்கு ஏதாவது பள்ளி கல்வித்துறையில தடை இருக்குதா? நம்முடைய திருக்குறள், வள்ளலார், திருவள்ளுவர் இதை பற்றியெல்லாம் நம்முடைய கல்விக்கூடத்திலே பேசக்கூடாதா? ஏதாவது தடை இருக்கா? இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நேரிலே விசாரிக்க வேண்டும். அப்புறம் மாற்றுத்திறனாளியே அவமதிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. அது உண்மையிலேயே நடந்ததான்னு அந்த ஆசிரியரை சந்திச்சு பேசலாம்னு வந்தோம். இங்க அவங்க இந்த பள்ளிக்கே இன்னைக்கு பூட்டு போட்டு வச்சிருக்காங்க. பள்ளி நேரத்தில் அனுமதி இல்லைங்கிறாங்க. நாங்கள் இதை தகவல் அறியும் உரிமை சட்டம் மற்றும் பிற விசாரணைகள் மூலமாக தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். அரசாங்கம் இது விஷயத்துல முடிவெடுக்கணும். இதையும் சமீபத்தில் போக்குவரத்து ஊழியர்களுக்கும் காவல்துறைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. கடைசி வரைக்கும் முடிவே இல்லை. போக்குவரத்து ஊழியர்கள், பேருந்துகளை இயக்குபவர்கள், அவர்கள் போக்குவரத்து விதிகளை மீறி இயக்கினால் அவர்களை தண்டிக்கலாமா வேண்டாமா? அல்லது காவல்துறையை சார்ந்தவர்கள் பேருந்துல டிக்கெட் வாங்கலாமா வேண்டாமா? இதுக்கு இதுவரைக்கும் எந்த முடிவும் இல்ல. இவர்களாகவே ஒரு பிரச்சனையை உருவாக்கி கடைசியில 2 பேரும் சமரசம் ஆயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரிதான் இப்ப பள்ளிகள்ல ஆன்மீகம் பேசலாமா வேண்டாமா? இது பற்றி அரசு முடிவெடுக்க வேண்டும். முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் கல்வி கிடைக்கிறது, அரசு மூலமாக கிடைக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவ கல்வி கிடைக்கிறது. ஏன் தமிழர்களுக்கு, இந்துக்களுக்கு ஆன்மீக கல்வி கொடுக்க கூடாது? இந்த கேள்விக்கு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை முடிவு சொல்ல வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்திலே முன்வைக்க. நம்முடைய இந்து சமயத்தை பத்தி, சிவபெருமான பத்தி, முருகப்பெருமான பத்தி, கந்தசஷ்டி கவசத்தை பத்தி எவ்வளவு கேவலமா இழிவுபடுத்தி பேசினாங்க. அவங்க மேல எல்லாம் உடனே நடவடிக்கை எடுத்துட்டீங்களா? இந்த மகாவிஷ்ணு மட்டும் என்ன போதைப் பொருள் கடத்திட்டு வந்தாரா? 250 போலீசார போட்டு கைது பண்ணிருக்கீங்களே. யூடியூப் ரூட்டர்ஸ் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? விஜய் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? என்னங்க இவ்வளவு பெரிய குற்றமா? உடனே கைதா? நீங்க இதை எப்படி அப்படியே லாபகமா தசை திருப்புறீங்க பாத்தீங்களா? மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிராக பேசிட்டாருன்னு கிடையாது. அது விசாரிங்க சார், அது விசாரிங்க. இப்பதான் தெரிஞ்சதா உங்களுக்கு? மகாவிஷ்ணுங்கிறவர் யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா? இப்ப மகாவிஷ்ணுடைய பழைய வீடியோ எல்லாம் எடுத்து போடுறீங்க. அவர் திருப்புகள்ல அருணகிரிநாதர் அவமதிச்சிட்டார். அப்ப ஏன் அவரை கைது பண்ணல? இது ஏதோ ஒரு மிகப்பெரிய இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி நடந்து கொண்டிருக்கிறது. அதான் நீங்க இதை உடனே மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிராக பிரச்சனையாக இதை திசை திருப்புவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நாங்க சொல்லக்கூடிய சம்பவம் இந்த பள்ளியில நடக்கல. இந்த பள்ளியில் நடக்கல இல்லீங்களா? மத்த பள்ளியில நடந்திருக்கு. இல்ல நாங்க சைதாப்பேட்டை மாதிரி பள்ளி விவகாரத்துல மட்டும் நடந்ததுன்னு சொல்லல. நாங்க தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்குது. அத சொல்றேன். இங்க மட்டும் நடவடிக்கை எடுத்தீங்களா, அங்கெல்லாம் ஏன் நடவடிக்கை எடுக்கலாம்னு கேட்கறது தப்பா? உங்க ஒரே ஒரு கேள்வி எங்களுக்கு புரிஞ்சது தம்பி. பள்ளி வளாகத்துல மாணவர்கள் மத்தியில கிறிஸ்தவர்கள் பேசுனது இல்ல பாவ புண்ணியம், ஏ பாவிகளே மனம் திரும்புங்கள், கிறிஸ்தவர்கள் பேசுனதே இல்லையா? பள்ளி வளாகத்துல நடவடிக்கை எடுக்கவே இல்லையா? நீங்க அதனப்பா மகாவிஷ்ணு பேர் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? மகாவிஷ்ணு பேர் வச்சுட்டு பிரச்சனையா உங்களுக்கு? ஏன் திசை திருப்புறீங்க? இது இந்து சமய சொற்பொழிவாளர்களுக்கு எதிரான ஒரு அச்சுறுத்தலாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அது என்ன நடந்ததுன்னு விசாரிக்கலாங்கிறதுக்காக தான் வந்தோம். ஏன் பூட்டி வச்சிருக்கீங்க? அவர் மாற்றுத்திறனாளியை புண்படுத்தினதா ஏதோ பேசியிருந்தா அவர் நினைச்சிருந்தா தானே சொல்லுவாரு. அவர் அப்படி நினைக்கவே இல்லை, பேசவே இல்லை. நீங்க அப்படியே லாபகமா அப்படி தட்டி விடுறீங்க. ஏதோ அவருக்கு எதிராக ஒரு சதி பண்றீங்க. புரியுதா? வீடியோ வச்சுக்கங்க சார், விசாரிங்க சார், நடவடிக்கை எடுங்க சார். இதே மாதிரி பேசின ஆளு இந்த நாட்டுல எங்களை ஏத்துக்கிட்டா தான் நீங்க சொர்க்கத்துக்கு போக முடியும்,
இல்லனா நீங்க எல்லாம் பாவிகள் நரகத்துக்கு போயிருவீங்கன்னு சொல்றாங்களே சார், அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நன்றி, வணக்கம்.